என்ன தம்பிங்களா, டீயா காஃபியா? என்ன மச்சான், அவனை டீ போதுமா? போதும் மச்சான். 3 டீ ஒரு காஃபினா. மச்சான் அவனை பார்த்தியா இல்லையா? ஏன் டிப்ரெஷன்லேயே இருக்கான்? அது ஏன் மச்சான் கேட்குற? நைட்லேருந்து ஒரே புரியாத கேள்வியாக கேட்டு என்ன சாவ அடிச்சிட்டு இருக்கான் மச்சான். இல்ல மச்சான், கோழிலேருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டையிலேருந்து கோழி வந்துச்சாட்டே தெரியல மச்சான். அப்பா என்னைய உடுப்பா. அதை விட இன்னும் தெரியாமே இருக்கு. கடல்ல ஏன் அலை வந்துகிட்டே இருக்கு? சரி நீங்களும் அவனு கேட்குறப்ப நான் ஒன்று கேட்கிட்டா, வானம் ஏன்டா நீல கலர்ல இருக்கு? முடியலடா சாமி, தண்ணியோட கலர் என்ன? தம்பிங்களா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் இன்னுங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் தோழன் சதீஷ். இந்த வார அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம எந்த விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயம். நம்மளுடைய இந்தியாவோட மிக ஆதாரமான ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம்தான். அந்த விவசாயத்தை இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எந்தெந்த வகைகளெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அது கூடவே மண், அதாவது நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வர நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்கிற மண் சார்ந்த விஷயங்களையும் மண் சார்ந்த தகவல்களையும் ஒரு நாடக வடிவில் நம்ம பார்க்க போறோம். ஒரு ஆசிரியரும் அவர்களது மாணவர்களும் தன்னுடைய வகுப்பறையில எந்த மாதிரியான உரையாடல்கள்ல இந்த விஷயங்களை பேசிக்கிறாங்க அப்படிங்கறது தாங்க நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து கேட்கலாம் வாங்க. குட் மார்னிங் பசங்களா, உட்காருங்க. சரிங்க டீச்சர். பசங்களா, இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க போற தலைப்பு என்னன்னா விவசாயம். விவசாயம்ங்கிறது பலரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலா மட்டுமே தான் இருக்கு. ஆனா அது வெறும் தொழில் மட்டுமே கிடையாது, அது நம்ம நாட்டோட முதுகெலும்பு. அதிக பர்சன்டேஜான மக்கள் இந்த விவசாயத்தை பண்றாங்க. இது ஒரு தொழிலா மட்டும் நம்ம கருத முடியாது. ஏன்னா நம்மளுக்கு உணவுங்கிறது தினமும் கடவுள் கொடுத்த பரிசு. அதை விளைவிக்கிறவங்க விவசாயிகள். நம்ம விவசாயிகளையும் மதிக்கணும், அதே நேரத்துல விவசாயத்தையும் நம்ம ரொம்ப மதிக்கணும். பசங்களா, உங்க வீட்டுல யாராச்சும் விவசாயம் பண்றாங்களா? எங்க வீட்டுல பண்றாங்க டீச்சர். எங்க வீட்லயும் பண்றாங்க டீச்சர். நல்லது. நம்ம வகுப்புலயே நிறைய பேரோட அம்மா அப்பா விவசாயம் பண்றது நீங்க சொல்லி கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம விவசாயம்ங்கிறது என்னங்கிறத உள்ள போய் பார்ப்போம். உலகத்துல உள்ள பல்வேறு மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயத்த
உணவு விளைச்சலை பெருக்கிக்கிற விஷயம் தான் விவசாயம்ங்கிறது. இன்னைக்கான வகுப்புல விவசாயம்னா என்னன்னு தான் பார்த்தோம். ஆனா நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விவசாயம் எப்படி பண்றாங்க, அதுக்கு எப்படி மண்ணை பதப்படுத்துறாங்க, நம்மள சுத்தி உள்ள இடத்துல மண்கள் எப்படி இருக்கு, அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். பொருளை எப்படி விளைவிக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறேன். விவசாயம் எப்படி உங்க வீட்டுல பண்றாங்க, அது என்னென்ன முறைப்படி பண்றாங்கிறத நீங்க உங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டுட்டு வந்து நாளைக்கான வகுப்புல எல்லார் முன்னாடியும் சொல்லணும். இதுதான் நாளைக்கு உங்களுக்கான வீட்டு பாடம். சரிங்க டீச்சர். சரி பசங்களா, இதோட இந்த வகுப்பு முடிகிறது. தேங்க்யூ டீச்சர். அடுத்த நாள் காலை வகுப்பறையில் எல்லாரும் உங்க வீட்டுல கேட்டுட்டு வந்துட்டீங்களா, விவசாயம் எப்படி பண்றாங்க, என்னென்ன முறையில பண்றாங்கன்னு? கேட்டுட்டு வந்தோம் டீச்சர். சரி, ஒருத்தவங்களா வந்து விவசாயத்தை பத்தி சொல்லுங்க, நீங்க கேட்டு வந்த விஷயத்த. ஆமா டீச்சர், எங்க அக்கா கூட எங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அக்கா கூட எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு எங்க கிட்ட சொன்னாங்க. எங்க அப்பாவுமே விவசாயத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. பர்கனேஸ்வரம் ஊராட்சி கொடாசல் வட்டம். எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வருஷமா பண்றோம். என்னென்ன பயிர்லாம் உங்களோட விவசாயத்துல போட்டுட்டு இருக்கீங்க? பருத்தி, நெல். பருத்தி வந்து 659 போடுவேன். 3க்கு 3 தான் போடுவேன். ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை டிஏபி, 1 மூட்டை பொட்டாசு, 2 மூட்டை குருணை அடியில் வச்சு மூடிடுவேன். பார் அடிச்சுமா பாரிலே மூடிவிட்டு அடுத்தது தண்ணி விடுவோம். அதுக்கப்புறம் டானிக்கை தான் இந்த அசுனி இருக்குங்களா, அதில் வந்து இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்து 10 பாக்கெட்டு இருக்குது ஒரு பாக்கெட்டில். ஒரு பாக்கெட்டு வந்து ஒரு டேங்க் ஊற்றி அடிக்க சொல்கிறாங்க. அது அசுனியை கட்டுப்படுத்திருக்கு. அந்த மருந்தோட பேர் என்னங்கிறது தெரியல. 900 ரூபா அது அதோட விலை. அடுத்து நெல்லுக்கு வந்து தெளிப்பு தான், நம்ம ஊரில் சேத்து தெளிப்பு தான். சேத்து தெளிப்புக்கு வந்து தெளிச்சுட்டு 15 நாள் களைக்கொல்லி அடிப்போம். 15 நாள் அடிக்கிறது வந்து நாமினி கோல்டு, ரைஸ்டாரு, அல்மிக்ஸு 240 3த்தையும் கலந்து அடிச்சுக்குவோம். அடுத்தது வந்து ஒரு நாள் விட்டுட்டு 3 நாள் தண்ணியை விட்டு வெறும் யூரியா மட்டும் போட்டுருவோம். அடுத்தது ஒரு 4 நாள் சென்று புறப்பண பஸ்ஸு எல்லாத்தையும் 50 மில்லி ஊற்றி அடிச்சிருவோம். 100 ஒழிக்க 2 டேங்க் வீதம் அடிச்சிருவோம். அடுத்தது மறு 2 நாள் சென்று டிஏபி, யூரியா, ஃபெக்ட்ரா 3த்தையும் கொடுத்து அடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பயிர் வந்துடும். அதுக்கப்புறம் இடையில வந்து குருத்து பூச்சி இருந்ததுன்னா கால்டான் பவுட்ரு, இல்லைன்னா அடுத்தது டிஏபி 20க்கு 20 மட்டும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பொட்டாசு, யூரியா இதோட அறுவடைக்கு வந்துடும். 3 ஏக்கருக்கு 200 பையன்னா ஒரு ஏக்கருக்கு எத்தனை பை வருது பாருங்கள். 60 பை வருதா? 3018. ஒரு ஏக்கருக்கு 60 பை 1050. சாவித்திரிங்கிற நெல்லை தான் இந்த வருஷம் போட்டது. இப்போ போட்டிருக்கிறது 30 போட்டிருக்கிறது 45ங்கிறது நெல் போட்டிருக்கேன். இதை நீல புது ரகம் எதாவது இருந்தால் போடணுன்னு இருக்கேன். அடுத்த வருஷம் தான் அதோட இது தெரியும். புருஷோத்தமன், மயிலாடுதுறை மாவட்டம், கோடங்குடி வட்டம், நெடுமருதூர். விவசாயம் வந்து ஒரு 10 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கு. விவசாயம்னா நெல், பயிர் உளுந்து. இப்போதைக்கு விதை விட்டுருக்கேன், 36 விதை. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அறுவடைக்கு வரும் விவசாயம். மாதம் 1ஆம் தேதி அது விதைப்போம். உளுந்து பயிர், பாதி உளுந்து பாதி பயிரும் விதைப்போம். விதைச்சி ஒரு 15-20 நாள் கழித்து டானிக் அடிப்போம். டானிக் அடித்த பிறகு அடுத்தது அறுவடைக்கு வந்துடும். ஆனால் இந்த வருஷம் மழையினால் போட்டு இப்போது வண்டி அடித்து விதை விட்டு நடுவுக்கு தயாரான நிலையில் இருக்குது. இந்த நடுவு வந்து 3 மாதத்தில் அறுவடைக்கு வரும். பக்கம் நெல், ஒரு பக்கம் பயிர். கை நடுவு, கையால் தான் நடுறது. அறுவடை வந்து மிஷின் அறுவடை தான். இடையில என்னென்ன உரம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஏபி, யூரியா நட்டை 15 நாளில் போடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழித்து பொட்டாசி யூரியா போடுவோம், 2வது உரம் சரியா வச்சா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கதிர் வந்துடும், அறுவடைக்கு வந்துடும். அவ்வளோ 2 உரம் தான் போடுவோம். 2 ஏக்கர் 100க்கு 10 மூட்டை விளையும். ஒரு மூட்டை வந்து 62 கிலோ, 10 மூட்டை 100 குழி விளையும். பேர் செல்வராஜ், திருவாரூர் மாவட்டம், திருவிழிமலை.
நான் வந்து 746 நடுவேன் சம்பாவுக்கு. ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி, ஒரு மூட்டை யூரியா, ஒரு 5 கிலோ குருணை இதை கலந்து அடியில் போடுவோம் நட்ட ஒரு வாரத்தில். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு மூட்டை டிஏபி, ஒரு மூட்டை யூரியா மறுபடியும் 2வதும் போடுவோம். 3வதாக ஒரு மூட்டை யூரியா, ஒரு மூட்டை பொட்டாசு கலந்து மேலே போடுவோம். வேப்ப முன்னாங்க கலந்து போடுவோம். மகசூல் வந்து 25 மணி கண்டு வளர்க்கணும், நல்லா கண்டு வளர்ந்தாங்க. இந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ வந்து பருத்தி போட்டிருக்கோம். பருத்தியில் வந்து முன்னாடி பருத்தி போட்டு ஒரு வாரத்தில் தண்ணி விட்டு ஒரு மூட்டை யூரியா வைப்போம். யூரியா வச்சு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா வைப்போம். மறுபடி களை வெட்டி பார் கிழிக்கிற டயத்தில் ஒரு மூட்டை யூரியா, ஒரு மூட்டை பொட்டாசு, ஒரு மூட்டை வேப்பம் முன்னாக்கு, டிஏபி ஒரு மூட்டை, இதோட குருணை ஒரு 10 கிலோ வச்சுருவோம். சேர்த்து வச்சு பார் அணைச்சிடுவோம். பார் அணைச்சதுக்கப்புறம் குருணை இது கைத்தெளிப்பான் மூலம் மருந்துகள் அடிப்போம். மகசூல் வந்து நல்ல கண்டுபிடிப்பு வரும். வணக்கம், என் பேர் ரூபிகா. எங்கள் அப்பா பேர் டி சக்திவேல். எங்கள் அப்பா சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நானும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எங்கள் அப்பா கூட நான் சின்ன வயசுலேருந்து வயலுக்கெலாம் போயிட்டு வருவேன். அதனால் நாங்கள் விவசாயம் இப்போ எனக்கும் ஓரளவாக விவசாயம்லாம் தெரியும். விவசாயம் பண்ணுறப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த கோடை லீவ்லாம் முடிஞ்சோன்னே இப்போ ஜனவரியில் வந்து தை மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து வயலை உழுவ ஆரம்பிச்சிருவோம். அந்த மண்ணோட பதம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அந்த வயலை உழுவ ஆரம்பிச்சிருவோம். எந்த ஒரு இதில் மண் ரொம்ப வந்து கடிமனாக இருந்துச்சுன்னா அந்த பாறையை போட்டு உழுவ முடியாது, டிராக்டர் வச்சு உழுவ முடியாது. அப்படிங்கிறனால நாங்கள் வந்து அந்த மண்ணுக்கு வந்து தண்ணி திறந்து விடும்போதே கொஞ்சம் தண்ணி வச்சு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கும். அப்போவே நாங்கள் வந்து மண்ணை உழுதோடனே ஒரு 2-3 நாள் அந்த நிலத்தை காய விட்டுட்டு திரும்பவும் தண்ணி வச்சுட்டு இறக்கிடுவோம். இறச்சிட்டு திரும்ப நாங்கள் விதை நெல் கடையிலேருந்து வாங்குவோம். இல்லைன்னா நாங்கள் வருஷம் விளைச்ச நெல்லுலேருந்து ஒரு 4-5 மூட்டை 4-5 சிப்போம் அப்படிங்கிற கணக்கில் நாங்கள் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுருவோம். நாள் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு இந்த விதை நெல்லுக்கு நாங்கள் பூஜை பண்ணிவிட்டு சூரிய பகவானுக்கு பூஜை பண்ணிவிட்டு விதை நெல்லை தெளிக்க ஆரம்பிச்சிருவோம். விதை நெல்லை தெளிக்கும் போதே நாங்கள் பாத்தியாக போட்டு வச்சுருப்போம். வயலில் ஒரு வரிசை அப்படிங்கிற மாதிரி பாத்தியாக நாங்கள் கால் வச்சு நீட்டாக கோடு மாதிரி போட்டு நாங்கள் வந்து பாத்தியாக விதை நெல்லை விளைச்சி வச்சுருப்போம். இந்த விதை நெல்லில் நாங்கள் வயலில் எப்படிலாம் விதைப்போன்னா, நாற்று விட்டு வயலில் வந்து நடுற மாதிரி விதை நெல்லை வந்து விளைய வைப்போம். அப்படி இல்லை விளைச்சி அது வந்து முழுசாக வளர்கிற வரையும் விதை நெல்லை விளைய வைப்போம். விதை நெல் விளைச்சி மறுநாள் காலையில் இல்லைன்னா ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் பார்த்து அந்த விதை நெல்லேருந்து சின்னதாக வந்து குருத்து வந்திருக்கும். ஒரு 2 அடிக்கு குருத்து வந்த உடனே மறுபடியும் நாங்கள் தண்ணி வச்சுருவோம். ஏன்னா தண்ணி வச்சாதான் அந்த இது வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். தண்ணி வச்சோன்னே அந்த வயலில் இன்னும் களைக்கொல்லி அதெல்லாம் இருந்துச்சுன்னா களையெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் களைக்கொல்லி வாங்கி அடிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து மாட்டு சாணத்தை கலந்து பஞ்சகாவியம் செஞ்சு நாங்கள் அடிச்சிடுவோம். நாங்கள் வந்து வயலில் விளைக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சகாவியம் அப்படின்னு அடிக்க மாட்டோம். எங்கள் வீட்டில் இருக்கிற மாடு ஆடுகிட்ட இருந்து வர கழிவுகளை எல்லாத்தையுமே நாங்கள் வயலில் கொண்டு போய் கொட்டிட்டு வயலுக்கு கொஞ்சம் அந்த மண்ணுக்கு ஊட்டச்சத்து ஏற்றுவோம். ஏன்னா மண்ணோட ஊட்டச்சத்தை வந்து அந்த நெல்லுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் மண்ணோட ஊட்டச்சத்தை அதிகப்படுத்திட்டு தான் நாங்கள் நெல்லை விளைய வைப்போம். நெல் விளைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 40-30 நாள் வரையும் நாங்கள் வந்து அதுக்கு தண்ணி வச்சு 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 இறக்குவோம். திரும்ப வச்சு இறந்தோன்னே தண்ணி அதிகமாக வந்துட்டு வயலில் அப்படின்னா தண்ணி இல்லாத வயலுக்கு நாங்களே பாத்தி கட்டி தண்ணியை அனுப்பி வச்சுருவோம். அப்படி தண்ணியே இல்லாத பட்சத்தில் ஆற்றுல இல்லைன்னா மோட்டரை போட்டு இழுத்து நாங்கள் தண்ணி விட்டுடுவோம். ஏன்னா தண்ணியும் மண்ணும் தான் அந்த நெல்லுக்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா மண்ணோட ஊட்டச்சத்தும் அந்த தண்ணியோட அந்த ஊட்டச்சத்தும் சேர்ந்தாதான் அந்த நெல் வந்து நல்லா விளையும். நெல் வந்து விளையும் போதே நாங்கள் வந்து என்னென்ன மருந்து கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே கொடுத்துடுவோம். இப்போ வந்து வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு அப்படின்னா நாங்கள் தனியாக எந்த ஒரு மருந்து அடிக்காமல் தனியாகவே நாங்கள் விளைய வச்சுருவோம். இப்போ என்னென்ன இயற்கை களைக்கொல்லி இயற்கை உரங்களில் கொடுத்து நாங்கள் வந்து விளைச்சிருவோம். இப்போ கடைக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னாலுமே நாங்கள் இயற்கை களைக்கொல்லியை வந்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா
இந்த செயற்கை உரங்களை யூஸ் பண்ணுவோம். வயலுக்கு வந்து நாங்கள் டெய்லியும் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போயிடுவோம். ஏன்னா அந்த வயலில் இருக்கிற நெல்லெல்லாம் நம்மளை எதிர்பார்க்கும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம டெய்லியும் போய் அதை பார்க்கணும், நம்மளுக்காக அது வளருது, அதுக்கு நம்ம தான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியணும். அதுக்காக டெய்லியும் நாங்கள் காலையிலேயே போய் வயலில் அப்படியே சுற்றிட்டு வந்து எங்கெங்கே என்னென்ன எப்படி முளைச்சிருக்கு, எங்கெங்கே முளைக்கலை, எங்கெங்கே தண்ணி தேங்கி நிற்கிது, எங்கெங்கே தண்ணி தேங்கி நிற்கலை, எங்கெங்கே வந்து களையெல்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத காலையிலேயே போய் நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோம். களையெல்லாம் அதிகமாக வளர்ந்துருந்துச்சுன்னா மறுபடியும் நாற்று கொஞ்சம் பெருசாக வளர்ந்த உடனே ஆளுங்களை விட்டு, அதாவது நடவாளைகளெல்லாம் விட்டு நாங்கள் களையெல்லாம் பிடுங்கி எடுத்துருவோம். பிடுங்கி எடுத்துட்டு அந்த களையை வந்து பிடுங்க முடியாத களையை வந்து அருவாளால் அறுத்து திரும்ப மண்ணுக்குள்ளேயே போட்டுருவோம். ஏன்னா மண்ணுக்குள்ளே அது அழுகுறனால அதில் ஒரு ஊட்டச்சத்து அந்த நெல்லுக்கு கிடைக்கும், அந்த செடிக்கு கிடைக்குங்கிறனால நாங்கள் திரும்பவும் அதை மண்ணுக்குள்ளேயே ஊனிடுவோம். திரும்பவும் நாங்கள் வந்து அந்த நாற்று கொஞ்சம் ஓரளவு வளர்ந்த உடனே அதை பிடுங்கி வேறு வயல்களில் எல்லா வயல்களையும் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அதே வயல்களில் மறுபடியும் செஞ்ச ப்ராசஸில் மறுபடியும் நாங்கள் உழுது அதுக்கப்புறம் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதை மட்டம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் நடவு செய்வோம். நடவு செய்யும் பொழுது நிறைய பாட்டெல்லாம் கூட பாடுவாங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற நாற்றுகளை வந்து ஒரு கட்டுக்கு 100 கட்டு அப்படிங்கிற மாதிரி நாற்றுகளை பிரித்து வச்சுருப்போம். ஒவ்வொரு பிடி நாற்றை வந்து அப்படியே நாற்றுலேயே கயிறால் கட்டி ஒவ்வொரு நாற்றையும் கொண்டு போய் வயலில் போட்டுருவோம். நடவு நட்டு முடித்த உடனே ஒரு நடவு அந்த இதில் மண்ணில் நல்லா ஊனோன்னா அந்த வேறு நல்லா பிடிச்சிக்கிட்டோன்னே திரும்ப தண்ணி இறக்கிடுவோம். தண்ணி இறக்கிட்டு பிடிச்சோன்னே நல்லா மறுபடியும் தண்ணி வச்சு ஃபுல்லாக வச்சுருவோம். ஃபுல்லாக வச்ச உடனே ஒரு 45-50 நாள் அப்படி இல்லைன்னா 52 நாள் அப்படிங்கிற 45 நாள் தான் மினிமம். ஃபஸ்ட்டு நெல் வந்து எப்போதுமே வந்து காய் மாதிரி சின்னதாக வந்து பெருசாகும் அப்படின்னு நினைக்காதீங்க. நெல் மேலே இருக்கிற அந்த உரை வந்து ஃபஸ்ட்டு வளர ஆரம்பிக்கும். அந்த உரை வந்த பிறகு தான் அதில் வந்து பால் மாதிரி ஒரு திரவியம் வந்து இருக்கும். திரவியம் தான் நெல் வளர வளர கட்டியாகி அரிசியாக நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அறுவடை பண்ணி முடித்த உடனேயே ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் அந்த இதை உழுவ ஆரம்பிச்சிடுவோம். மண்ணோட பதம் வந்து ரொம்ப சத்து மிக்கதாக இருக்கும். அடியிலலாம் ரொம்ப சத்து மிக்கதாக இருக்கும். மேலே வந்து நாங்கள் இப்போ போட்டுட்டு எடுத்தனால அந்த மேலே உள்ள மண்ணெல்லாம் சத்து ஃபுல்லாக உறிஞ்சி இருக்கும். அதனால் அந்த மேலே உள்ள மண்ணை கீழே உள்ள மண்ணை வந்து கிளப்பி மேலே எடுக்கணுங்கிறதுக்காக மறுபடியும் நாங்கள் கிளப்ப போட்டு உழுவ ஆரம்பிச்சிடுவோம். உழுவ ஆரம்பித்தோன்னா திரும்பவும் வந்து மண் வந்து கொஞ்சம் சத்து மிக்கதாக வரும். திரும்பவும் நாங்கள் அதே போல் மாட்டு சாணம், ஆட்டோட அந்த கழிவுகள், அதுக்கப்புறம் அந்த தலை, புல், அப்புறம் வந்து வேப்பங்கொட்டை, இது எல்லாத்தையுமே கலந்து நாங்கள் மறுபடியும் அந்த
வயல் நிலத்துல போட்டுட்டு திரும்ப தண்ணி வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பயிர் ஒரு ஈரப்பதத்தில் இருக்கும்போதே பயிரை தெளிச்சிடுவோம். பயிரை தெளித்தோன்னா பயிருக்கு வந்து அவ்வளோவா எந்த ஒரு மருந்துமே அடிக்கிற மாதிரி இருக்காது. ஒரே ஒரு மருந்து மட்டும்தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் நம்ம இயற்கை உரமாகவே போயிடும். தண்ணி மட்டும் நம்ம வந்து பயிர் வளரும் போது அந்த நுணுக்கம் வரும்பொழுது தண்ணி வச்சிடணும். அந்த பயிர் வளர்ற வரையும் நம்மளுக்கு தண்ணி வேணும். பயிர் வளர்ந்துட்டுனா அதுக்கப்புறம் தண்ணி வேண்டாம், அது காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம். அந்த பயிர் எடுத்த பிறகு சில பயிர் போடாதவங்க சில பேர் பருத்தி போடுவாங்க. பருத்தி வந்து எப்படின்னா அதே போல் உழுவல மாட்டாங்க. பருத்தி அந்த நிலத்திலேயே திரும்பவும் ஒரு ஓட்டை விடுவாங்க. ஓட்டை விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி திரும்பவும் விதைய போட்டு அது மேலே மண் போட்டு ஓட்டை போட்டுட்டு அப்படியே பாத்தியாக ஒவ்வொரு கயிறு இப்படி நேர்போக்கில் ஒரு கயிறு குறுக்கு போக்கில் ஒரு கயிறு வச்சு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 3 அடி கேப்பு விட்டு பருத்தி போடுவாங்க. பருத்தி போடுறது பெருசு இல்லை. பருத்தி போட்டால் அதை ரொம்ப பாதுகாக்கணும். பருத்திக்கு எப்போதுமே தண்ணி வச்சிட்டே இருக்கணும். அதுவும் இல்லாமல் பருத்தி வந்து ரொம்ப விலை உயர்ந்தது அப்படிங்கிறதுனால பருத்திக்கு மட்டுமே நம்ம வந்து அதிகமாக இது கொடுக்கணும். அதனால பருத்தி அவ்வளோவா கவனிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பருத்தியை நிறைய பேர் கிராமத்து சைடில் போடுவாங்க. ஆனால் ஒரு முக்கால்வாசி பேர் வந்து பயிர் தான் போடுவாங்க. பயிர் போடுறதும் நம்மளோட அதிர்ஷ்டத்தில் அது முளைக்கிறது தான். பயிர் போட்ட உடனே அது முளைக்குங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. பயிரை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈரப்பதத்தில் அது முளைக்கணும். முளைக்காமல் போயிட்டுனா அது போனது தான், திரும்பி அது நம்மளுக்கு வந்து இதாகாது. அதுக்கப்புறம் அதே போல் பருத்தி போட்டோம்னா பருத்தி போடுறது பெருசு இல்லை. அதில் வந்து வயலில் எலி இருக்காமல் இருக்கணும், மரணா மயில் வராமல் இருக்கணும், அதுக்கு நிறைய பாதுகாப்புலாம் போடணும். மயிலெலாம் வந்துச்சுன்னா பருத்தியோட அந்த முளைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விதையை சாப்பிட்டுட்டு போயிடும். அதே போல் முளைச்சதுன்னா அந்த பருத்தி காயில் இருக்கிற அந்த இனிப்பான அந்த சக்கைகளை சாப்பிட்டுட்டு போயிடும். எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படின்னா அந்த பருத்தியில் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. இதனால இந்த விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது அந்த பருத்தி வயலை சுற்றி நிறைய வேலையெல்லாம் வச்சு கடன் வாங்கி செய்வாங்க. கடன் வாங்கி செஞ்சாலுமே மார்க்கெட்டில் வந்து பருத்தி அவ்வளவா அவங்களுக்கு விலை கொடுக்கறது இல்லை. பருத்தியோட விலை வந்து ரொம்ப கம்மியாகும். இப்போ ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரையும் பருத்திக்கு வந்து ஆட்கள் தேவைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஒரு வேலை செய்யணுன்னாலே 10 ஆட்களுக்கு மேலே தான் தேவைப்படும். அந்த ஒரு பருத்தி வயல் 100 வயலில் வந்து 10 ஆள் 15 ஆள் வச்சும் 100 குழி வயலில் வந்து 10 ஆள் 15 ஆளாச்சும் வேலை செஞ்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த பருத்தி வந்து உண்மையாகவே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அவ்வளோ வேலைகள் இருக்கும். அந்த சின்ன சின்ன வேலைகளாக தான் இருக்கும். அந்த வேலை ரொம்ப நேரமாக இழுக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் பருத்தி வயலில் வந்து நிறைய தண்ணி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விட்டுட்டே இருக்கணும். பருத்தி வயலில் ஈரப்பதத்தோடு இருந்தால் தான் பருத்தி நல்லா வெடிக்கும். வெடித்த பிறகு நம்ம தண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெடித்த பிறகு நம்ம பருத்தி பஞ்சை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். மண்ணோட பதம் தான் இதில் ரொம்ப முக்கியம். மண்ணோட பதத்தில் வந்து தான் அந்த ஒரு சாப்பாடுங்கிற பொருளே இருக்குது. எந்த ஒரு பொருளை போடணுமானே மண்ணோட பதத்தை பார்த்துட்டு தான் போடுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற மண்ணில் வந்து உப்பு கலந்துருந்துச்சுன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அந்த மண்ணில் உப்பு கலந்திருந்த மண்ணில் எதுவுமே போட முடியாது, எதுவுமே வளரவும் வளராது. அதே போல் செம்மண்களில் வந்து ரோஜாப்பூ இதை போல் நிறைய அழகு செடிகள்லாம் நல்லா வளரும். வாழை மரங்கிறது வந்து எந்த ஒரு மண்ணில் போட்டாலும் வரும். அதுவும் இல்லாமல் அதை வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதை போல் மண்ணோட பதத்தை பொறுத்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு சின்ன சின்ன புல்லு கூட அமைஞ்சிருக்குது. நம்ம மண்ணை வந்து ஈஸியாக நோண்டிட்டு போயிடுறோம், மண்ணை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த மண்ணில் வந்து நம்மளோட எதிர்காலமே இருக்குது. மண் இல்லைன்னா சத்தியமாக சொல்கிறேன், நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றே இல்லை. மண் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம விவசாயத்துக்கு தான் மண் தேவை, விவசாயத்துக்கு தான் தண்ணி தேவை அப்படிங்கிறது கிடைக்காது. நம்ம வாடுறதுக்குமே தண்ணி தேவை, நம்ம வாடுறதுக்குமே மண் தேவை, நம்ம இருக்கிறதுக்கு இடத்துக்குமே. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கனாலுமே ஒரு யூனிட் மண் எடுக்கணுன்னாலும் எவ்வளோ செலவாகுது. இப்போலாம் முன்னாடிலாம் அப்படி கிடச்சிது மண், இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. நம்ம எது பண்ணணுன்னாலுமே மண் முதல்ல தேவை. நம்ம இருக்கிற இடம் ரொம்ப தேவை. நம்ம மண்ணை வந்து ரொம்ப பாதுகாக்கணும். மண்ணில் அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. எந்த ஒரு செடியை போடணும்னாலே மண் தான் தேவை, மண்ணோட பதம் தான் தேவை. அதே போல் நம்ம இயற்கையும் ரொம்ப தேவை. இயற்கையை நம்ம வந்து ரொம்ப பாதுகாக்கணும். இப்போ வளர்ந்துருக்கிற அறிவியல்கள் எல்லாமே நம்ம இயற்கையால் தான் வளர்ந்துச்சு. இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் அதிகமாக எல்லாருமே இயற்கையில் தான் அதிகமாக வந்து இது ஆராய்ச்சி பண்ணாங்க. அதே போல் தான் நம்ம வாழ்கிற இயற்கையும் நம்மளுக்கு தெய்வம் போல தான். நம்ம கோயிலாக போகிறது மட்டும் தெய்வம் கிடையாது. நம்ம இருக்கிற இடம் கூட நம்மளுக்கு தெய்வம் தான். அதே போல் விவசாயம் பண்ணுறவங்களும் நம்மளுக்கு தெய்வம் தான்.
நாட்டோட முதுகெலும்புன்னு நம்ம போராடிட்டு இருக்கனால அதில் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்களே இறங்கி விவசாயம் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லாபமோ நஷ்டமோ உங்களுக்கு எதாக இருந்தாலும் லாபம் தான் கிடைக்கும். மண்ணில் போடுற எந்த ஒரு விஷயமுமே வீணாக போகாது. நன்றி. நேயர்களே, இதுவரை விவசாயம் சார்ந்த தகவல்களையும் மண் சார்ந்த பல்வேறு தகவல்களையும் ஒரு நாடக வடிவில் கேட்டிருப்பீர்கள். இந்த நாடகத்தின் தொடர்ச்சியானது அடுத்த வாரத்தில் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.